உங்கள் ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு, இந்த 5ஆம் வீடு தான் மெயின் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 5ஆம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடுங்கிறது வந்து புதனுடைய வீடு, கன்னி ராசி. ஸோ புதன் காரகத்துவம். உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த வழி என்ன, குலதெய்வத்தினுடைய அருளை எங்களுக்கு கிடைக்க செய்வதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுல என்ன பண்ணணும்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது மெயினாக என்ன கேள்வி வருது அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு சார் எங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதை அடையிறது எப்படி, அதை எங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தை கொண்டு வருவது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம ஜோதிடர் யுகம் டீமும் கேட்டாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு பதிவு போடலாமே சார், நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளவு பெரிய கொலை பாதகம் செய்திருந்தாலும் உங்களுடைய அம்மா வந்து உங்களை வந்து தண்டிக்க மாட்டாங்க. என் பையன் நல்லவன், அதாவது கொலை பண்ணியிருப்பான், ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இவன் கையில் கத்தி வச்சுருந்தான், அந்த ஆள் தான் வந்து இவன் மேலே மோதினான், அதனால் அவன் இறந்து போயிட்டாம்பாங்க. அந்த அளவுக்கு தான் பையன் மேலே பாசம் உள்ளவன். அப்பேற்பட்ட தாயாருக்கு, அந்த மாதிரி மனுஷ தாயாருக்கு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய குலத்துக்கே தெய்வம், குலத்துக்கே தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் உங்களை மேலே கோச்சுக்குமா? ஆனால் சில வருத்தங்கள் வச்சுருக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போகலை அப்படின்னா வருத்தம் இருக்கும். சில வழிபாட்டு முறைகளை செய்தால் அந்த வருத்தத்தை போக்கி அந்த குலதெய்வத்தின் அருளை உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வருவதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்திக்கலாம். உங்கள் ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு, இந்த 5ஆம் வீடு தான் மெயின் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 5ஆம் வீடு தான் உங்களுடைய குலதெய்வத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இடம். இது மற்ற சில விஷயங்கள் 11ஆம் இடம்னா சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் மெயின் இடம் வந்து 5ஆம் இடம் தான். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடுங்கிறது வந்து புதனுடைய வீடு, கன்னி ராசி. ஸோ புதன் காரகத்துவம் கொண்டவர். புதனுடைய தாக்கம்தான் உங்களுடைய குலதெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். புதன் பார்த்திங்கன்னா அவர் அறிவுக்கு கடவுள், புத்திகாரகன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படிங்கிறவர் வந்து அவர் யார் கூட சேர்றாரோ அவருக்குன்னு ஒரு தனி கேரக்டர் கிடையாது. அவர் எப்படின்னா, அவர் தண்ணி மாதிரி எந்த இடத்துல இருக்காரோ, எந்த பாத்திரத்தில் இருக்காரோ அந்த பாத்திரத்தினுடைய ஷேப் எடுத்துப்பார். அதாவது அறிவுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் கூட பழகிறோமோ அவங்க லெவலுக்கு இறங்கி பழகுவாங்க, அவங்க லெவலுக்கு ஏறி பழகுவாங்க. இப்போ நல்ல ஒரு அறிவாளிகிட்ட போய் பேசி பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக ஒரு லெவலில் இருந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தருவார். அதே ஒரு சயின்டிஸ்ட்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக பேசுவார், அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக கேள்வி கேட்பார். ஸோ அந்த புதன் வந்து புத்திகாரகன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த வழி என்ன, குலதெய்வத்தினுடைய அருளை எங்களுக்கு கிடைக்க செய்வதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனுக்கு உண்டான காரகத்துவத்தை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் அந்த குலதெய்வத்தினுடைய அருளையும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதில் செய்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணினா உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும்னு சொல்கிறேன். செய்யக்கூடாத விஷயத்தை நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா இதில் சொல்கிறத தவிர மற்ற ஏதாவது நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த அருள் கிடைக்காமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை ஒரு மலை மீது இருக்கும் தெய்வமாகத்தான் அந்த குலதெய்வமாக இருக்கும். மலை மீது இருக்கும் தெய்வம், அதுவும் மலை மீது இருக்கும் தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து ஆண் பெண் கலப்பு சேர்ந்த தெய்வமாக இருக்கும். அதாவது ஆண் பெண் கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், சம்மோகன கோபாலன், இதெல்லாம் அதாவது 2 தெய்வங்கள் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து முருகனுக்கும் பவர் இருக்குது, பெருமாளுக்கும் பவர் இருக்குது. ஆனால் அங்கே பெருமாளுக்கு தான் முதன்மை மரியாதை.
அதாவது இந்த கான்ட்ரவர்சியில் நான் போக விரும்பலை. அந்த இடத்துல 2 பவரும் இருக்குன்னு காஞ்சி மகானே சொல்லியிருக்கார். அவர் சொன்னதுக்கப்புறம் எதிர்கேள்வி கேட்குறதுக்கு நாமெல்லாம் யார்? ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அவர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் எனக்கு சந்தேகம், அந்த மாதிரி கேட்குறோம். அந்த மாதிரி 2 தெய்வங்களுடைய தாக்கம் உள்ள இடங்கள் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ ஸ்தலமாக இருக்கும். அதாவது யாருக்குன்னு கேட்டேன்னா இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுல என்ன பண்ணணும்னா அதிகமான பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணணும். நீங்கள் சில பேர்த்துக்கு குலதெய்வம் முருகனாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது கருப்பண்ண சுவாமி அந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ஊருக்கு வெளியில் காட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல போனீங்கன்னாலே ஒரு மயான அமைதி இருக்கணும், ஒரு தனிமை இருக்கணும். அந்த தனிமை இருக்கிற இடத்துல போயிட்டு தான், ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் பேசும்போது வேறு யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட பேசும்போது நீங்கள் தனிமையில் பேசுவீங்க. அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகும்போதோ இல்லை காட்டுக்கு வெளியிலையோ ஓரத்துலையோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு பிரார்த்தனை பண்ணணும். அந்த மாதிரி இடங்களுக்கு செல்லும் பொழுது, அதாவது நீங்கள் இரட்டை தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். அந்த இடத்துல 2 சக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த ஸ்தலத்தில் 2 சக்தியோடைய தாக்கம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இது நான் ராசிக்கு தான் சொல்கிறேன், ஆக்சுவலாக லக்னத்துக்கும் பார்க்கணும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஏகாதசி அன்று, அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஏகாதசி அன்று, அதாவது வளர்பிறை ஏகாதசி, அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு போகக்கூடிய நாட்களில் வளர்பிறை சுக்லபக்ஷம்னு பேர். அதில் வரக்கூடிய ஏகாதசியில் தசமிக்கு அடுத்த ஏகாதசி அன்று உங்களுடைய குலதெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று, அதாவது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஏதாவது ஒரு பட்டு புடவையோ இல்லை பட்டு வேஷ்டியோ இல்லை பட்டு துண்டோ, ஏதோ ஒரு துண்டு வாங்கிட்டு போயிட்டு 2 துண்டாக வாங்கிட்டு போனோம். அங்கே போயிட்டு ஒரு துண்டியோ ஒரு வேஷ்டியோ ஒரு புடவையோ அங்கே சாத்திட்டு அவங்கக்கிட்டே கொடுத்துடணும். மற்றொரு துண்டு, மற்றொரு வேஷ்டி, மற்றொரு புடவை ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை சாற்றி அதை மரியாதையோடு வாங்கிட்டு, ஒரு குழந்தையை வாங்குற மாதிரி வாங்கணும். 2 கையில் இப்படி வாங்கணும். எல்லோரும் இப்படி வாங்குவாங்க, இல்லை தட்டுலேருந்து இப்படி எடுப்பாங்க. அதை பண்ணுற விதமே இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அவரை போய் பார்க்க போகிறோம், அவர்கிட்ட எப்படி போய் இடது கையிலே கொடுப்போம்? அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. உங்களுக்கு பிடித்ததோ பிடிக்கலையோ, எனக்கு அந்த கட்சி இல்லை, எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் இம்மெட்டீரியல். அந்த மரியாதை அந்த போஸ்ட்டுக்கு தான் மரியாதை. அந்த இடத்துல அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அங்கே போயிட்டு எழுந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லிவிட்டு அவருக்கு 2 கையால் இப்படி கொடுக்கணும். சார் இந்தாங்க அப்படின்ட்டு, அது கைடு இந்தாங்க சார் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு மரியாதை கிடையாது, அவருக்கு இல்லை. அவர் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார், நமக்கு மரியாதை குறைவு. அது மாதிரி குலதெய்வத்துக்கு அந்த மாதிரி இந்த புடவையை சாத்திட்டு அந்த 2 கைகளிலும் அந்த துண்டையோ புடவையோ, குறிப்பாக பச்சை கலரில் இருந்தால் விசேஷம். பச்சை கலர் துண்டு, பச்சை கலர் புடவை, இல்லாட்டி பச்சை கலரில் வேஷ்டி இருந்தாலும் நல்லது. அந்த பச்சை கலரில், அதாவது பச்சை கலர் புதனுக்குண்டான அம்சம், அந்த புதனுக்குண்டான அம்சத்தை நீங்கள் அந்த பச்சை கலர் புடவையில் அவங்க மேலே, அந்த குலதெய்வத்து மேலே சாத்திட்டு, சில பேர்த்துக்கு குலதெய்வமே இருக்காது, அந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், இல்லை கல் இருக்கும், அது மேலே சாத்திட்டு அந்த புடவையை திருப்பி மடித்து ஒரு குழந்தைக்கு உண்டான ட்ரெஸ் எப்படி வைப்பீங்களோ அது மாதிரி வைத்து அதை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் கொண்டு அதை வீட்டில் வச்சு ஒரு பாக்ஸில் வச்சுக்கணும். ஒரு அட்டைப்பெட்டியிலையோ ஒரு மரப்பெட்டியிலையோ வச்சுட்டு அதை பாதுகாத்து வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் அந்த புடவைக்கு, இல்லை வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ அந்த புடவைக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டு வருவதன் மூலமாக, உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாகவும், குலதெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வந்த புண்ணியத்தையும் சேர்த்து குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த புடவை வழிபாடு, துண்டு வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.